ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2024 வருஷம் நம்மள நிறைய பேர் வச்சு செஞ்சிருக்கு. அதுலயும் பொழுதுபோக்குக்காக நேரத்தை செலவிட்டுற சினிமா மட்டும் விதிவிலக்கா? இந்த வருஷத்துல மக்களால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு எதிர்பாராத தோல்வியை சந்திச்ச டாப் 10 திரைப்படங்களை தாங்க இந்த லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்க என்ன படம்னா ரத்தினம். நம்ம விஷால் ஹரி அவங்களோட கூட்டணியில் வெளிவந்த முந்தைய திரைப்படங்களான தாமிரபரணி, பூஜை படம் 2 படமே பெரிய ஹிட் ஆனதுனால இந்த படத்தை பத்தி யாரும் அதிகமா பேசப்படல. 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் என்னன்னு பார்த்தா பிரதர். பொதுவா பாசத்துக்கு ரிலேஷன்ஷிப்னா அது நம்ம பிரதர் உறவு தான். ஆனா என்னதான் பாசத்துக்கு கை கொடுத்தாலும் படத்துக்கு எந்த வகையிலுமே கை கொடுக்கல. 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் என்னன்னு பார்த்தா மெய்யழகன். கார்த்தி அரவிந்த் ஒரு ஃப்ரெஷ் காம்போ வந்திருக்குன்னு படத்தை போய் பார்த்தா படத்தோட திரைக்கதையும் இழுத்துட்டு நம்மளையும் இழுத்துட்டு போயிட்டு 7th ஸ்பாட்ல என்ன படம் இருக்குதுன்னா ஸ்டார். கவினோடைய நடிப்பில் வெளிவந்த ஸ்டார் படத்தோடைய ட்ரெய்லர் என்னதான் பீக்கா இருந்தாலும் படம் வீக் ஆயிடுச்சு. 6th ஸ்பாட்ல என்ன படம் இருக்குன்னு பார்த்தா கேப்டன் மில்லர். என்னதான் பீரியாடிக் பிலிம்னு ஓவரா ஹைப் ஏற்றி விட்டுருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பீரியட் அப்போ நம்ம எப்படா பீரியட் முடியும் பெல் அடிக்கணும் இருக்கும்ல, அந்த மாதிரிதான் படத்தை போனப்போ நமக்கு இருந்துச்சு. 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் என்னன்னு படம்னா நீங்களே பாருங்க, விஎஃப்எக்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன்னு. படத்துடைய லெவல் அந்த அளவுக்கு பெருசா இருந்தாலும் ஆனா படத்துடைய கதை அந்த அளவுக்கு சுமாரா தான் இருந்துச்சு. 4th ஸ்பாட்ல என்ன படம் இருக்குதுன்னா லால் சலம். சூப்பர் ஸ்டார் கேமியோ பண்றாங்கன்னு படத்தை ஓவரா எதிர்பார்க்க வச்சுட்டாங்க. ஆனா படத்தோட ரிசல்ட் ஆர்டிஸ்க்கு தொலைஞ்சு போச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3வது இடத்த என்ன படம் பிடிச்சிருக்குன்னா தங்கலான். விக்ரம் சாரோட எஃபோர்ட்டும் சரி ஹார்ட் ஒர்க்கும் சரி படத்துல மட்டும் இல்ல நம்ம மனசுலயும் நல்லாவே தங்கிருச்சு. ஏன் ஜிவிபி மியூசிக் கூட தங்கிருச்சு. ஆனா படத்தோட கதையும் சரி இயக்கமும் சரி எந்த அளவுக்குமே தங்கல. 2nd ஸ்பாட்ல என்ன படம் இருக்குதுன்னா கங்குவா. கங்குவா பத்தி சொல்லணும்னா தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாட தவறிட்டாங்கன்னா அது நிறைய ரீசன் ஏத்துக்க முடியாம இருந்தாலும் படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் அப்போ ஓவரா பில்டப் பண்ணி படத்தோட டீமே கொஞ்சம் ஏமாத்தி விட்டுட்டாங்க. இடத்தை பிடிச்சிருக்க படம் என்னன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்தியன் 2. தமிழ் சினிமாவுடைய பிரம்மாண்ட இயக்குனர்ல ஒருத்தர் தான் நம்ம சங்கர் சார். சங்கர் சார் படனால பிரம்மாண்டத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கும். ஆனா அந்த பிரம்மாண்டத்தை பார்க்க போன நமக்கு ஒரே திண்டாட்டமா போச்சு. படத்துல ஒரு மெசேஜ் கரெக்டா சொல்லியிருந்தாலும் ஆனா அதை டெலிவரி பண்ண விஷயம் டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. ஸோ 2024 தான் போயிடுச்சு. 2025 ஒரு நல்ல வருஷமா இருக்கட்டும் நம்ம எல்லாருமே ஒரு ஹோப் வச்சிருப்போம். சினிமாவில மட்டும் இல்ல நம்ம லைஃப்லையும் தான். வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. ஹோப் அதிகமா வச்சுட்டு நம்மள ரோப்ல தொங்க விடாம இருந்தா சரிதான். ஓகே, பை பை.